ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோவூரில் இருக்க டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு, செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு அப்போவே. சரின்னு சொல்லிவிட்டு பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே நடந்து போனோம்னா பேகை கவுண்டரில் கொடுத்துட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பேக் என்ட்ரன்ஸில் கொடுத்துட்டு வெளியவே நிறைய ட்ரேஸ் வச்சுருந்தாங்க, உள்ளேயும் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் போனோடனே செக்கிங் பண்ணாங்க. முடிச்சுட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். போனோடனே பிஸ்கெட் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாகவே எல்லாமே பெரிய பெரிய பிஸ்கெட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த 5 ருபீஸ் 10 ருபீஸ் பிஸ்கெட்லாம் எதுவுமே இல்லை. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் நேராக க்ராசரி டைமுக்கு போனோம். போன உடனே இந்த உடச்ச கடலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டார்டிங்கே இருந்துச்சு. உடச்ச கடலை வந்து இங்கே வந்து 1/2 kg 73 போட்டிருக்காங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோடனே ரைஸ் யூனிட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் பாஸ்மதி அரிசி இருந்துச்சு, அது 85 போட்டிருந்தாங்க. தென் பிரியாணி அரிசி இருந்துச்சு, அது 87 போட்டிருந்தாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரியல. நாங்கள் வந்து பிரியாணி அரிசி மட்டும் 2 கிலோ வாங்கிட்டு தென் எதுக்கு மெயினாக ரீசன் வந்து டிமார்ட்டுக்கு வந்தோன்னா, நான் வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு இருந்தேன். எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த ட்ரை ஃபிக்கு பாதாம் அதெல்லாம் வாங்கலான்னு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்ததுனால சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். தென் அதுக்கப்புறம் என்னென்னலாம் பொருள் வாங்கலான்னு பார்த்துட்டு பில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு பொருள் வாங்கலான்னு போனால் 10 பொருள் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பில் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு அந்த ட்ரேயை வந்து நாங்கள் அங்கே வந்து பேக் எடுக்கிற இடத்துலையே போயிட்டு பார்க்கிங்கில் போய் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான்பா. யாருக்கு இந்த கோவூர் டிமார்ட் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.